ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்று நைட் வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தார். அதாவது தண்ணியை வந்து நீங்கள் பிடிக்கணும், ஆனால் எப்போனாலும் வரலாம், நடுவில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே எல்லாருமே வந்து முடிச்சிருக்காங்க. ஷிஃப்ட் பை ஷிஃப்ட்லாம் இல்லை, எல்லாரும் வெளியே உட்காந்து ஜாலியாக பீன் பேக் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு சில பேர் உள்ள தூங்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து வெளியே தான் உட்காந்துருந்தாங்க. ஆதிரை, அரோரா, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யா எல்லாருமே உட்காந்து அப்போ வந்து சபரிக்கும் நம்ம கமருதீனுக்கும் முட்டிக்கிச்சு. அதாவது சபரி வந்து அந்த இடத்துல வந்து இவன் உட்காந்துட்டு இருக்கான், காலிலேருந்து நின்றுட்டு இருக்கான், இவன் கமருதீன் வரைய மாட்டான், சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கிறது அவனுக்கு காண்டாயிடுச்சு. உடனே போய் கூப்பிட்றான், பாப்பா வாங்க சார் 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 சார்னோடனே, எதுக்கு நீங்கள் சார் சார் சார்னு கூப்பிட்றேன், நீங்கள் வந்து டான்னு சொல்லு இல்லை சார்னு கூப்பிடுனோடனே, இல்லை சார் நான் சார்னே கூப்பிட்றேன், கேமாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. ஸோ என்ன பிரச்சனைனா தண்ணியை நகட்டி நடுவில் வச்சுக்கலாம் ட்ரம்ன்றது தான் பாயிண்ட்டு. அதை நீயே நகர்த்திக்கலான்னோடனே, நீங்கள் ட்ரம்மை யார்ட்டையும் கேட்காம தொடாதீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, அதனால தான் கூப்பிட்டேன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்றதுக்காக நான் கூப்பிடல அப்படின்ற மாதிரி சபரி வந்து அவனுடைய பாயிண்ட்டை சொல்கிறான். உடனே கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதப்பாக பேசுகிறான், அந்த மாதிரி ட்ராமா பண்ணுற நீ ஓவர் டூ பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு காண்டாயிடுச்சு. நீ எதுக்கு அப்படி சொல்கிற, நான் எங்கே ட்ராமா பண்ணுறேன், நான் 2 நாளாக நான் வந்து 1.5 நாளாக தண்ணி இல்லாமல் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் சார், அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா சார் அப்படின்ற மாதிரி, என்ன சார் அப்படின்ற மாதிரி டிஆர் மாதிரி ரைமிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்னடா அது, அதாவது சபரிக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர், ஏன்னா ஃபுல்லாக தண்ணி அவர் தான் பார்த்துட்டு இருக்காருங்கிறப்ப அவருக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷரில் அவர் வந்து கத்துறார். அதை புரிஞ்சுக்கணும் கமருதீன். அதை புரியாமல் இவன் வந்து ஓவராக வந்து பேசுனது அப்படிங்கிறது ஓகேவா. ஏன்னா சபரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. அது அவன் எதுலேயுமே அவன் பங்கெடுத்துக்கல, வெளியே உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அவனுக்கு ஒரு கூடுதலான ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத கமருதீன் புரிந்து கொள்ளல. அவன் வந்துட்டு அவன் பொண்ணு கூட உட்காந்துருக்கிறது அவன் காண்டு தான். ஏன்னா நாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், அவன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கிறது அவனுக்கு காண்டு, அவன் கூட வந்து பேசலாங்கிறது. அதான் வேறு மாதிரி அவன் சொல்லியிருக்கலாம். பட் வேறு என்ன பண்ணுறது, ஒரு கோவத்தை வெளிப்பாடு அப்படிங்கிறது எப்படினாலும் இருக்கலாம். அதில் இது பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில தப்பா. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து அவன் கடுப்பாயிட்டு நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி 2 பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த தண்ணி வந்துடுது. ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அந்த சைரன் வந்து வெடிக்கிறப்ப கரெக்டாக போயிட்டு நின்று பிடிச்சிடுறாங்க 2 பேரும் தண்ணியை. பிடிச்சோடனே அப்பாடா அவங்க நாளைக்கு தண்ணிக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். சரியா போய் பேசுகிறப்ப புரிஞ்சிருது அவனுக்கு, ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இல்லைடா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைப்பா நான் வேணும்னே கூப்பிடலன்னு சொல்லி சொல்கிறான். இல்லை எனக்கு அது புரிஞ்சிருச்சு, நான் அந்த மாதிரி வார்த்தைகள் விட்டுருக்குது அப்படிங்கிறது தவறு தான் அப்படின்ட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து தேவையில்லாத அந்த ஸ்ட்ரெஸ் இஷ்யூ தான். தூங்காமல் இருக்கிறது, நைட்டும் தூங்கலை, காலையும் தண்ணின்னு உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சபரி அதை வெளிப்படுத்திட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, இன்னொரு பக்கம் விஜய் பார்வதி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி விஜய் பார்வதி கேம் வந்து ஆதிரை கணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆதிரை வந்து அவள் வாண்டட் அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறா, அது மாதிரி ஆதிரையுடைய அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ தான் கேம் வந்து கொஞ்சம் பல ஆங்கிளில் சுற்ற ஆரம்பிக்குது. யார் எப்படி சண்டை போட போகிறாங்க, என்ன மாதிரி ஆங்கிளில் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நமக்கு இது மூலமாக தெரியுது. ஸோ இதுதான் நைட் நடந்தது. தண்ணி அவங்க பிடிச்சிட்டாங்க நைட்டு. சபரிக்கும் நம்ம கமருதீனுக்கும் ஒரு சின்ன ஃபைட்டு. அப்புறம் அங்கங்கே வந்து புறணி பேசினது, பார்வதி வந்து கண்ணியை பற்றி பேசினது, அவங்க கண்ணிங்க கேம் ஆடுறாங்கன்ட்டு. அதே மாதிரி ஆதிரை வந்து நம்ம பார்வதி பற்றி பேசினது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் ஹைலைட். நீங்கள் ஃபஸ்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதனுடைய லீடாகத்தான் பார்வதி இந்த நைட்டும் வந்து கொஞ்சம் சரியாக பார்க்காம தூங்காமல் எல்லாருமே இருக்காங்க அப்படின்றதுனால ஒரே போடு, நான் பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்ற மாதிரி. வியானா உள்ளே வந்ததுக்கு அவள் என்ன பற்ற வைக்க முடியும் அதை பற்ற வச்சிட்டா. ஏன்னா அவள் சொல்லியிருந்தா இப்போ எனக்கு பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவளும் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த கேம் படி பார்வதி வந்து உள்ளே சிக்கிட்டாங்க. கடைசியில் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசைன் பண்ண பரவாயில்ல, நோட்டீஸ் பீரியடாச்சும் ஒர்க் பண்ணிட்டு போமா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் இஷ்டத்துக்கு வேலை பார்க்க முடியாது, எனக்கு சுயமரியாதை இருக்குன்ற மாதிரிலாம் பார்வதி கத்த. உடனே பார்வதியை வந்து இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி நீங்கள் அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பேச 2 பேருக்கும் வாக்குவாதமாகி நான் கிளம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு திவாகரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கிறேன். திவாகர் இதில் ஸ்டாண்ட் என்னன்னு பார்ப்போம். அது இன்னும் லைவில் வரல, வந்தோடனே நான் வந்து அதை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக போடலாம். ஓகே, மற்றபடி ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் ப்ரோமோ வந்து நேற்று மாதிரியே இந்த ப்ரோமோ வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மையும் கூட. சரியா, அடுத்து விஜய் பார்வதியோட வாய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது.
விக்ரம் வந்து நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி நிலை கேமரா மறைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவனுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். டேய் என்னடா அது அப்படின்ற மாதிரி. அதான் அவன் வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அங்கே போய் கனிக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி பார்வதி எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவர் சொன்னோடனே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா உருவம் குண்டு தான், என்ன பண்ணுறது, அதுக்காக எல்லா கேமராவும் அவங்கள படம் பிடிக்க முடியாமல் போயிடுது. உருவம் என்ன ஒட்டுமொத்த கேமராவை மறைக்க முடியுமா? விஜய் பார்வதி வந்து எல்லா இடத்துலையும் கண்டென்ட்டை வந்து ஸ்பைஸ் அப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் ஷட்டிலாக தான் பிக் பாஸ் சீசன் 9 வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். மேபி ஒரு வாரம் விஜய் சேதுபதி வந்த பிறகு இந்த கேம் வந்து சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.